गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சாதனா பாதத்தில் பார்த்தீங்கன்னா வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சூத்திரத்திலிருந்து என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 28லேருந்தே அஷ்டாங்க யோகத்தோட விஷயம் பார்த்தீங்கன்னா 28வது சூத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சது. 29வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தேசம், வெறும் அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கு. யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதயோ அஷ்டாவங்காணி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதயோ அஷ்டாவங்காணி. அஷ்டாவங்காணினா அஷ்டவ் அங்காணி, 8 அங்கங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 அங்கங்களில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, இந்த கிரமம் ரொம்ப முக்கியம்னு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் சொல்ல வர்றது. ஆர்டரை மாற்றாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கணும்னா 8 கரெக்டாக இருக்கணும். சோப்பானம்னு பேர், ஸ்டெப்ஸு, படிக்கட்டு. ஸ்டேர் கேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே ஏறுறோம். நம்ம தப்பிலாம் பைபாஸ் பண்ணி முன்ன பின்னெல்லாம் இருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யமத்துக்கு அப்புறம்தான் நியமம், நியமத்துக்கு அப்புறம்தான் ஆசனம், ஆசனத்துக்கு அப்புறம்தான் பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு அடுத்தது தான் பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்துக்கு அடுத்தது தான் பிரத்யாகாரம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம், இது வரைக்கும் பகிரங்க சாதனம். அதுக்கப்புறம் தாரணைக்கு அப்புறம்தான் தியானம், தியானத்துக்கு அப்புறம்தான் சமாதி. தாரண தியான சமாதின்றது 3 பார்த்தீங்கன்னா அந்தரங்கம், பகிரங்கம் அந்தரங்கம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். வேதாந்தத்தில் பிரிக்கும் போது என்ன பிரிப்போம், கர்மயோகம், அதுக்கப்புறம் உபாசனம், அதுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதில் பார்த்தீங்கன்னா பகிரங்க சாதனம் எதுன்னு பார்ப்போம், கர்மயோகம் பகிரங்க சாதனம். அதே நேரத்தில் உபாசனான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்தரங்க சாதனம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மற்ற 3 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், சிரவண மன நிதித்தியாசனம்ன்றது ஆத்ம ஞானத்துக்கு சாட்சாத்து சாதனம்னு சொல்லுவோம். இதை புரிஞ்சுக்கணும், இந்த யோகத்துலேயும் இதுலேயும் இந்த வித்தியாசம் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் 29க்கு அப்புறம் 30வது சூத்திரத்தில் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தையோட லட்சணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். யமம்னா என்ன சுவாமி அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, யமம் அப்படின்றத மொத்தம் 5 விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கு. யமம் எனது அகிம்சா, சத்ய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹா, யமாஹா. மொத்தம் 5 பார்த்தீங்கன்னா யமம் 5, நியமம் 5. இதுலேயும் ஆர்டர் மாற்றாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அகிம்சா ஏன் சொல்லு ஆர்டர் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வச்சிருக்கு. அகிம்சையை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா மொத்த சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. மனசில் எப்பயுமே வச்சுங்க, அஹிம்சா பரமோ தர்மம், இந்த உலகத்திலேயே பெரிய தர்மம் அஹிம்சை. ஏன் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, உபனிஷத்து மந்திரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாம் ஈஷாவாசியம் இதம் சர்வம்.
இது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கணும். இதான் வந்து லாஸ்ட் பாவம். நிதித்தியாசனத்துல சமாதி அபியாசத்துக்கு முன்னாடி சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனம் பண்ணதுக்கு பிறகு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்வரூபம் தான், இது எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான், இது எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு. அப்ப ஆத்மஸ்வரூபம் என்னது? நான் அப்படின்னு இந்த தேகத்துல நான் எதை நான் சொல்லிட்டு இருக்கணும், இதே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லா தேகத்திலையும் நானா இருக்கேன் அப்படின்னு சர்வாத்ம பாவம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா பாவிக்க ஆரம்பிக்கணும். சர்வம் எது? இந்த உலகத்துல இருக்க சர்வமும் பிரம்மம், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு அபேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது. அப்போ அபேதத்தை பார்க்கும்போது ஒரு கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் வருது, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. எவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேதத்தை பார்க்கிறானோ, நான் வேற இது வேற அப்படின்னு பார்க்கிறானோ, அவன் திரும்ப திரும்ப மிருத்யுவையே அடைகின்றான், மரணத்தையே அடைகின்றான். பிறக்கிறான் இறக்குறான், பிறக்கிறான் இறக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்வைத சித்தி. அந்த அத்வைத சித்தி அடையணும், சர்வம் பிரம்மமயம் சர்வம் ஆத்மமயம் அப்படின்னு அடையணும். அப்படின்னா அதை வந்து பிரைமரியிலேயே ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் சாதனமே என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஜீவராசியையும் கொல்லாம இருக்கிறது, ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, தன்னை மாதிரியே பார்க்கறது. தனக்கு சுகம் கிடைக்குதுன்னா மற்றவங்களுக்கும் சுகம் கிடைக்கும், அது எல்லாத்தையும் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன்ல, சாட்சாத் தர்மஸ்ய லட்சணம் அப்படின்னு ஒரு லட்சணம் நான் சொல்லியிருக்கேன். தர்மத்துக்கு என்னப்பா லட்சணம் அப்படின்னு சொல்லும் போது மனுஸ்மிருதியில சொல்றார், ஸ்ருதி சொல்றது தர்மம். எது ஸ்ருதி சொல்லுது? அத்வைதம் தான் தர்மம். அதே மாதிரி ஸ்ருதி சொல்லுது அஹிம்சா பரமோ தர்மன்னு ஸ்ருதி சொல்லுது, அது தர்மம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி சொல்லுது, ஸ்மிருதி கிரந்தங்கள் நிறைய சொல்லுது எல்லாமே அஹிம்சைய பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சதாச்சாரக, எனக்கு பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் சொல்றாங்க. என்னோட குருநாதரை பார்த்துருக்கேன். குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த துண்டை எடுத்து கொசுவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தும்னு அடிச்சிருவோம்ல, அது மாதிரிலாம் சாதுக்கள் அடிக்க மாட்டாங்க. இந்த துண்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய எந்த ஜீவராசியும் கொள்றதில்லை. நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவராசிகள் செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சாத்துர் மாசம்னு மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உற்பத்தி அதிகமாக நடக்கும்னு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சன்னியாசிகள் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது. அப்போ அஹிம்சை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆச்சரணம் பண்ணியிருக்காங்க. சுவாமி எனக்கு ஸ்ருதி தெரியாது, ஸ்மிருதி தெரியாது, பெரியவங்களும் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் பிரமாணத்துக்கு வந்துடணும். ஸ்வஸ்யச்ச பிரியமாத்மனக, எனக்கு எது பிரியமா இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு பண்ணணும். என்ன அடிச்சா பிடிக்குமா? பிடிக்காது. என்னை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸ்வஸ்திச்ச பிரியமாத்மனக, எனக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப என்னை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாம நிம்மதியா என்னை விட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களை நான் நிம்மதியா விடணும். அதுக்கப்புறம் ஆத்மனச்ச பிரதிகூலானி, வேற ஒரு பாட்டம் இருக்கு. வேற ஒரு பாட்டு பேதம் என்ன இருக்குன்னா, எனக்கு எது பிரதிகூலமா நான் நினைக்கிறேனோ, எனக்கு ஆப்போசிட்டா நான் எதை நினைக்கிறேனோ, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்கிட்ட யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப மற்றவங்களுக்கு நான் ஹிம்சை பண்ணக்கூடாது. அப்ப நான் மற்றவங்களுக்கு திருடக்கூடாது, என்னோட பொருளை திருடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப மற்றவங்களோட பொருளை நான் திருடக்கூடாது. என்னோட மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க மனைவியை நான் பார்க்கக்கூடாது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு பிடிக்காததை நம்ம மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணணும். இதான் வந்து தர்மத்தோட சாட்சாத் லட்சணம். அப்போ முக்கியமான லட்சணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஹிம்சா பரமோ தர்மக. எந்த ஜீவராசியும், இந்த உலகத்தில் இருக்க எந்த ஜீவராசியும் தன்னை மற்றவங்க ஹிம்சை பண்ணுறதை என்ன பண்ணுறதில்லை, அலோவ் பண்ணுறதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் வந்து காமன் ரூல் வச்சிருக்கு, எந்த உயிரையும் கொல்லாதப்பா. ஏன் அப்படின்னு கேட்டினா முதல்ல சொல்லுது, உனக்கு பிடிக்காது இல்லை, உன்னை யாராவது ஹிம்சை பண்ண பிடிக்காது இல்லை. ஆமாம் பிடிக்காது, அப்போ நீ மற்றவங்களை பண்ணாத. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருது. இதோட விசேஷ அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதி சொல்லுது. ஈஷாவாசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று படித்து காட்டினேன்ல, ஈஷாவாசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வந்து பூர்த்தி ஆகும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா 6, 7 2 மந்திரங்கள் ஈஷாவாசியத்தை சொல்லுது.
என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாசியத்தில் இருக்கிற மந்திரம் எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன் ஏவானு பஷ்யத். இந்த எல்லா ஜீவராசிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எவன் ஆத்மா ஏவ அனுபஷ்யதி, இது எல்லாம் ஆத்மா தான், இது எல்லாம் நான் தான் அப்படின்னு பார்க்கிறது தான் ஞானத்தோட உச்சம். சர்வாத்ம பாவம், சர்வம் பிரம்ம இவ, சர்வம் ஆத்ம இவ, சர்வம் ஆத்மாவா இருக்கு, பிரம்மமா இருக்கு அப்படின்னு. அப்ப இருக்கிற பார்க்கிறத எல்லாத்தையும் நம்ம பிரம்மமா பார்க்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்? சர்வபூதேஷு ச ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளையும் தன்னையும், தன்னிடத்துல எல்லா ஜீவராசிகளிலும் தன்னையும், தன்னிடத்துல எல்லா ஜீவராசிகளையும் எவன் பார்க்கிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா தத்தோ ந விஜுகுப்சதே. இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைச்சது அப்படின்னா அவன் பிற உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பொறாமப்பட மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உயிர்களை ஹர்ட் பண்ண மாட்டான், ஹிம்சை பண்ண மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களால் எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6வது மந்திரம் சொல்லுது. 7வது மந்திரம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகுது. என்ன சொல்லுதுன்னா யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மை ஏவ அபூத், ஆத்மைவ அபூத் விஜானத்தக. இருக்கிறது வந்து எல்லா பூத்தங்கள்ல எல்லா ஜீவராசிகளும் இருக்கு, நானும் இருக்கேன் அப்படின்னு அறியறது ஒரு ஸ்டெப்புப்பா சர்வாத்ம பாவம். அது ஒரு அடுத்த ஸ்டெப் இருக்கு. இருக்கிறது ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு, மற்ற ஜீவராசிகள்லாம் இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் அப்படின்னு அறியணும். அப்படி அறிஞ்சிங்க அப்படின்னா தத்திர கோ மோக கஷோக. அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறேன். ரோட்டில் போனாவே எனக்கு துக்கம். நேற்று 2 குழந்தைங்களை கூட்டு ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க, ட்ரெஸ் இல்லை. நான் அந்த குழந்தைய பார்த்தேன். அந்த 2 குழந்தைங்களும் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ 20 நாளுக்கு முன்னாடியே வந்தாங்க. அப்போ பார்த்தா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோ அதே ட்ரெஸ்ஸு அந்த 2 குழந்தைங்களும் போட்டிருக்கோம். ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 3.5 வயசு 4 வயசு இருக்கும், 3 வயசு இருக்கும், ஒன்று 5 வயசு இருக்கும், இவ்வளோதான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போயிட்டார், எங்கேயோ ஓடி போயாச்சு. இந்த பாவம் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு புத்தியே இல்லை, பாவம் கொஞ்சம் ஒரு ஆஃப்ல இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ மோசம் இல்லை, யோசிச்சு பாருங்க. இது மாதிரி இப்போ ரோட்டில் போனீங்கன்னா பாட்டிங்களும் குழந்தைங்களும் கைவிடப்பட்டவங்களும் ஐயோ. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா துக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துவைத்தத்தை பார்க்குற வரைக்கும் துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சர்வாத்ம பாவம் பண்ணும்போது கூட நான் தான் எல்லா ஜீவராசிலையும் இருக்கேன் அப்படின்னா எனக்கு சகிக்காது இல்லை, எனக்கு வலிக்கும் இல்லை, எனக்கு பசிக்கும் இல்லை, எனக்கு குளிரும் இல்லை. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஐயோ பாவம் பகவானே, எல்லாம் லோக்கம் எல்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும், நல்லா எந்த பெயினும் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு இந்த சர்வாத்ம பாவம் வர வர உங்களுக்கு பிரார்த்தனை நடக்கும். ஆனால் கூட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கமும் வரும். ஏன்னா இந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துக்கங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது வந்து கருணை வரும். வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். அப்போ துக்கம் இருக்கா? ஆமாம். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சகிக்க முடியல. ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்குன்னா சகிக்க முடியல. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளால சகிக்க முடியல. ஐயோ, நான் நேற்று நைட்லாம் ஃபுல்லாக யோசித்தேன், இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ரோட்டில் இருக்காங்க, அவங்க ஏதாவது வீடு பார்த்து வைக்கலாமா? சரி, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒரு சன்னியாசி, அந்த குழந்தைங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்? எங்கேயா கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படின்னா அந்த குழந்தைங்களை அம்மாவை விட்டுட்டு போக முடியாது. இந்த அம்மாவும் இந்த ஆஃப் மைண்டாக இருக்குது. இதுக்கு ஏதாவது வியாபாரத்துக்காவது எதையாவது பண்ணி விட்டு அது வியாபாரம் பண்ணிக்கிட்டுன்னு விடலாமா? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா புத்தி இல்லை அந்த அம்மாவுக்கு. காலையிலெல்லாம் ராத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிந்தனை, ஐயோ பாவம் அந்த குழந்தைங்க அப்படின்னு. அப்போ துவைத்தம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வாத்ம பாவம் இருந்தாலும் கூட அந்த சர்வாத்ம பாவம் வர வர வந்து உங்களுக்கு பெயின் அதிகமாகிட்டே போகும். ஆனால் சாஸ்திரம் என்ன பண்ணுது? அடுத்த அட்வான்ஸ் சொல்லுது, வாஸ்தவத்தில் நீ பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசியில் ஒன்று இல்லவே இல்லைப்பா. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஆத்மா கண்ணியமாக நம்ம பார்க்கறது எல்லாம் நாமரூப ஜெகத், இதெல்லாம் பொய் திருஷ்யம் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சமாக இருக்க சர்வாத்ம பாவத்தை அடையிறதுக்கு முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியோட சுகத்தையும் துக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். யாராவது சுகமாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் பாவனாதக சித்த சமாதானம் சொல்லியிருக்கோம், சித்த பிரசாத. மைத்திரி பாவம் பண்ணணும்னா என்ன? யார்கிட்ட மைத்திரி பாவம் பண்ணணும்? மைத்திரி கருணா உதித்த உபேக்ஷாயாம். புண்ணியாத்மாக்கள் சந்தோஷமா இருப்பாங்க.
அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் நமக்கு வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா இன்னைக்கு நான் பார்த்தேன். ஸ்திரீகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பட்டு புடவையாக கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்தா சந்தோஷம். அந்த அந்த ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு குழந்தைங்களோட 2-3 குழந்தைங்களோட வந்து நின்னா எப்படி பூரிச்சிருக்காங்கன்னா பார்க்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. பார்க்கறதுக்கு மங்களம் இல்லை. ஐயோ, ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குழந்தை குட்டியோட இருக்கிற ஸ்திரீகள் வந்து மங்களம். மிடில் ஏஜில் இருக்கும்போது அப்படியே பூத்து போல அப்படியே மரம் பூத்து இருக்கிற மாதிரி பூத்து இருக்காங்க. எனக்கு அப்படியே பார்த்தோன்னே என்ன ஆனந்தமாக இருக்குன்றீங்க. அவ்வளோ கூட்டம், நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்களை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா துக்கம் உண்டாகுது சர்வாத்ம பாவத்தோட. அப்போ இது மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவங்களுக்கு மற்றவங்களோட துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கான காரியத்தை நம்ம பண்ணாரு. அது முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா துக்கிதானாம் கருணா, துக்கப்படுறவங்கள்ட்ட கருணா பண்ணுறது. சுகமா இருக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? மித்திரபாவம், பிரசன்னமா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா சிரிச்சு இது பண்ணலாம். அப்போ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த பிரசாதம். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம். கெட்டவங்களை பார்த்தீங்க அப்படின்னா உதாசீன பாவம். அவங்களுக்கு என்ன தூரமாக இருந்து எதாவது பண்ண வேண்டியதை பண்ணிட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடணும் பார்க்காம. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்கும், நமக்கு சமாதியை உண்டு பண்ணும். அப்போ அஹிம்சான்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது? அஹிம்சா துக்கப்படுறவங்கள்ட்ட துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம காரியம் பண்ணுவோம். யாரையும் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு பண்ணுவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சையோடது. இதே ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மாயேவ அபூத். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்லேயே கவனம் கொடுத்து உட்கார்றேன்னு வச்சுங்களேன். இது எல்லாம் பொய், எந்த தாட் வந்தாலும் பொய்ன்னு சொல்லிட்டு வெறுமனே தாட்டில் மட்டும் உட்காந்து அகம்ன்றதுலேயே உட்காந்து ஆத்மஸ்புரணத்தில் நிற்கிறேன் அப்படின்னா, அப்போ மித்தி எல்லாம் திருஷ்யம்னு நான் உதாசீனப்படுத்துகிறேன், பொய் சொப்பன மாதிரி அப்படின்னு. அப்போ என்னன்னா தத்திர கோ மோக கஷோக ஏக்கத்துவம் அனுபஷ்யத. ஈஷாவாசியத்தில் 7வது மந்திரம் சொல்லுது. அது மாதிரி ஏக்கத்துவத்தை தொடர்ந்து பார்ப்பவனுக்கு இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு மோகம் சோகம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, அத்வைத சித்திக்கு முன்னாடி நடக்கிறது சர்வாத்ம பாவம். இந்த சர்வாத்ம பாவம் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க அத்வைதத்துக்கு பாஸ் வாங்க முடியும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. அப்போ அத்வைத சித்தி உண்டாகும் போது இருக்கிறது ஏக்கமே அத்வித்தியம்னு உண்டாச்சுன்னா பிரம்மம் தான் அப்படின்னு உங்களுக்கு சோக்கமும் இருக்காது, மோகமும் இருக்காது, சம்சாரத்துலேருந்து லிபரேஷன். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு? பகவத்கீதையில் மொத்தம் 4 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். 29, 6:29, 6:30, 6:31, 6:32, மொத்தம் 4 ஸ்லோகங்கள் சொல்லுது. சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானிச்ச ஆத்மனி. சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் எல்லா ஜீவராசிகளிலும் தன்னையும், சர்வபூத்தானிச்ச ஆத்மனி எல்லா பூத்தங்கள்லையும் தன்னையும், சர்வபூத்தானிச்ச ஆத்மனி தன்னிடத்துல எல்லா ஜீவராசிகளையும், ஈக்ஷதே பார்க்கிறான். யாரு? யோக யுக்தாத்மா, யோகத்தோடு கூடினவன். இப்ப நம்ம படிக்கிறது அதுக்காக இதெல்லாம் படிச்சு காட்டுறேன். யோகத்தோடு கூடினவன், சமாதியோடு இருக்கிறவன் பார்க்கிறான். சர்வத்திர சமதர்ஷன, எல்லாத்திலையும் சமதர்ஷனத்தை பண்றான் அப்படின்னு 6:29 சொல்லுது. அதுக்கப்புறம் அதையே ஈஸ்வரன் இடத்துல சொல்லுது 30வது ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யோமாம் பஷ்யதி சர்வத்திர, என்னைய ஈஸ்வரனை, ஈஸ்வரன் தான் இது எல்லாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அடியாரை பார்க்கும்போது நீங்கள் நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடியார் சேவையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா அடியார் ரூபத்தில் வந்திருக்காருன்னு பார்க்குறது. விஷ்ணு பக்தர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியார் ரூபத்தில் விஷ்ணுவே வந்திருக்கார், நாராயணனே வந்திருக்காருன்னு சேவை பண்ணுறது. அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னையே எவன் எல்லா இடங்களிலும் பார்க்கிறானோ, எல்லாத்துலேயும் என்னையே பார்க்கிறானோ, சர்வஞ்ச மயி பஷ்யதி, இது எல்லாம் பகவானிடத்துல இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ, எல்லாத்துலேயும் பகவானை பார்க்கறது, பகவான்கிட்ட இது எல்லாம் இருக்குன்னு பார்க்கறது, ஸ்கிரீன்ல தான் காட்சிகள் இருக்குன்னு பார்க்கறது,
காட்சிகள் எல்லாத்துலேயும் ஸ்க்ரீன் இருக்குன்னு பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்ற தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவனும் விலகுவதில்லை. ஏதோ பைபிள் மாதிரி இருக்குல்ல, பைபிள் வச்சனம் தான் இது. உன்னை விட்டு நான் விலகுவதில்லை அப்படின்னு சொல்றது பகவான் சொல்றது, ஜீசஸ் சொல்றது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ற, நான் அவனை விட்டு விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சர்வபூதஸ்திதம் யோமான் 31, எல்லா பூத்தங்களிலும் இருக்கின்ற என்னை பஜதி. அப்ப பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, பகவான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கின்றான். அதனால்தான் நான் சொன்னேன், பக்தியை ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கோயில்ல போயிட்டு முட்டிக்கிட்டு நிக்க மாட்டான். நம்ம பக்தியை ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, சார் நீங்க முதல்ல நல்லா தரிசனம் பண்ணுங்க ஜி அப்படின்னு ஃப்ரண்ட்ல இருக்கவங்க அலோவ் பண்ணிட்டு, அவங்க தரிசனம் பண்ற வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் தரிசனம் பண்ணுவேன். யாராவது வந்தாங்கன்னா நீங்க பாருங்க ஜி, நீங்க தரிசனம் பண்ணுங்க, நம்ம விட்டு கொடுப்போம். ஏன்னா நானும் அந்த தேகத்திலையும் நான் தானே இருக்கேன், ஈஸ்வரன் அந்த தேகத்திலையும் இருக்காருல்ல அப்படின்னு. நான் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறது இல்லை, எல்லாமே சாப்பிடணும்னு நினைக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணும். அப்ப எல்லா ஜீவராசிகளும் சர்வபூத்திஸ்திதம் யோமா, எல்லா பூத்தங்களிலும் இருக்கின்ற என்னை பஜதி பூஜிக்கின்றான். எப்படி? ஏகத்துவம் ஆஸ்திதக. ஏகத்துவம்னா இது எல்லாம் பிரம்மம் தான், இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் தான் அப்படின்ற மனசுல நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு அதுல நின்னுக்கிட்டு எல்லாத்திலையும் பகவானை பார்க்கிறான். சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததி. இந்த விதமா பாவிக்கிறவன் எவனோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில எந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த யோகி வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்திலேயே வாசம் செய்கிறான் அப்படின்ற. அப்ப சர்வாத்ம பாவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். ஆச்சரியர் அடுத்த ஸ்லோகம் 32வது முடியுது, 6:32. ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. தன்னை போலவே எல்லாத்தையும் எவன் பார்க்கிறானோ, சுகம் வா எதிவா துக்கம், எல்லா சுகத்தையும் தன்னோட சுகம் என்றும் எல்லாத்தோடைய துக்கத்தையும் தன்னோட துக்கம் அப்படின்னும். நான் வண்டியை நிப்பாட்டிட்டு நாதபிரமன் தேங்காய் வாங்க போனார், பழம்பூ வாங்குறதுக்காக போனார். நான் நின்றுட்டு இருந்தேன், பார்த்தா சுத்தி அம்மாக்கள் தான் எல்லாம். என்ன சந்தோஷம்! இப்ப எனக்கு அவங்கள நினைச்சாவே எனக்கு இப்ப சந்தோஷம் வந்துடுது. அவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் என்னோட சந்தோஷம். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வித்துக்கிட்டு உட்காந்து, வயசு வந்து பார்த்தீங்கன்னா 85 வயசு இருக்கும். பாவம், புள்ள இருக்கா யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியல. பாவம், என்ன தரித்திரம் என்ன கர்மான்னு தெரியல. அதை பார்க்கும்போது இமீடியட்டா ஐயோ பாவம், குளிர் என்ன குளிர் இருக்கும், ராத்திரி என்ன போர் வருதுச்சான்னு தெரியல. ஒரு கம்பல் இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு நல்ல ஒரு காட்டேஜ் ஏதாவது இருந்தா அக்காமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். படுத்து தூங்கி எழுந்திரிச்சு ஒரு நல்ல வஸ்திரம், நல்ல ஃபுட்டு, இது எதுவுமே கிடைக்கல அந்த பாட்டிக்கு. அப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். அப்போ நம்ம சர்வாத்ம பாவம் பண்ண 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 என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகத்தையும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், எல்லா துக்கமும் நம்ம துக்கம் அப்படின்னு என்னன்னு பாக்குறானா சயோகி பரமோமதக. இந்த விதமா பார்க்கக்கூடிய யோகி மேலானவன், மிகவும் உத்தமம். அதனால்தான் நம்ம வள்ளலாரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டாடுறது காரணம் என்ன தெரியுங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். ஒரு சின்ன செடி வாடிச்சுன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வருதுன்னா இதாங்க சர்வாத்ம பாவம். அப்போ முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சா, கடைசி ஸ்டெப் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சர்வாத்ம பாவம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்த ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா பாஷ்யம் பண்றார். அஹிம்சைனா என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் பாஷ்யத்தை நேற்று பார்த்திருக்கோம். தத்திர அஹிம்சா, அஹிம்சைனா என்னது? சர்வதா, எல்லா மெத்தட்லையும். எல்லா மெத்தட்னா நல்லா தெரியுங்க. வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் பேட் வச்சிருக்கீங்க பாருங்க, கொசு அடிக்கிற பேட்டு, தூக்கி ஓரமாக போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு டோர் வந்து போட்டுருங்க. எங்கெல்லாம் நெட்டு டோர் போட முடியுமோ அங்கெல்லாம் நெட்டு டோர் போடுங்க. எங்கெல்லாம் வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை இருக்குது அப்படின்னா அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க. தேங்காய் மூடி எதாவது இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி தேங்கிச்சுன்னா கொசு வரும். அப்போ கொசு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொசுவை அடித்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னா, கரப்பாம்பூச்சி வருதுன்னா நீங்கள் அசுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் கரப்பாம்பூச்சி வரும். அதை கிளியர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு ஹிட் அடிக்க வேணாம்.
அதுக்கப்புறம் எறும்பு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எறும்புக்கு தேவையானதை வீட்டுக்கு வெளியிலேயே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா எறும்பு உள்ள வராது. நீங்க க்ளோஸ் பண்ணாம எதையாவது வச்சிருந்தீங்கன்னா தான் அதுக்கு தெரிஞ்சு உள்ள வரும். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்க கரெக்டா. சர்க்கரையா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எறும்பு வரவே வராதே. எனக்குலாம் எறும்பு வர்றதே இல்லை, பிரச்சனை இல்லை. வெளியில நிறைய எறும்பு இருக்கு, வெளியிலேயே கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வராது. இப்போதான் தெரியுது என்னன்னா குரங்கு ஏன் தொந்தரவு பண்ணுதுன்னா, குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்குக்கு நாங்கள் இப்போதான் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு குரங்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழத்தை கொடுத்தது, வேகமாக வந்து வாங்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு சாப்பிடுது. அடுத்து 2வது பழத்தை கொடுத்தது. இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கையில் வாங்கி இன்னொரு கையில் வச்சுக்கிறது குரங்கு. அதுக்கப்புறம் 3வது பழத்தை எடுத்தா உடனே இந்த 2வது பழத்தை காலில் வச்சுக்கிட்டு 3வது பழத்தை வாங்கிச்சு. அதுக்கப்புறம் 4வது பழத்தை நான் கொடுத்தோன்னே என்னை பார்த்து கோபமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணுது. என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு அதோட கெப்பாசிட்டி 3 தான். அதுக்கப்புறம் 3 பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4வது பழத்தை திரும்பவும் கொடுத்தேன். அப்படியே அந்த பழத்தை விரிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது தொந்தரவே இல்லை, போயிடுச்சு. எனக்கு இப்பதான் தெரிஞ்ச குரங்குக்கு ஏன் சேட்டைன்னா அதுக்கு பசி, சர்வைவல். கற்பாம்பூச்சி வீட்டில் அலையுது, அதே மாதிரி எறும்பு வீட்டுக்குள்ளார அலையுது, கொசு வந்து அலையுது, இது எல்லாத்துக்கும் சர்வைவல். இதுதான் பிரச்சனை. அப்போ அதுக்கான தேவைகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் உங்களை தொந்தரவு பண்ணாது. நீங்கள் அதை அடிக்கவே வேண்டாம். சிம்பிள் லாஜிக். அப்போ சர்வாத்ம பாவம் வந்துருச்சு. அப்போ சர்வாத்ம பாவத்தோடு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சையை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு. அப்போ அதனால சர்வதா எல்லா மெத்தேடிலையும், சர்வதா எல்லா காலத்திலையும், சர்வபூத்தானாம் அனபித்ரோக எல்லா ஜீவராசிகளுக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நம்பி தானேங்க வருது. ஒரு காக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நிற்கிதுன்னா இவன் ஒருத்தன் நமக்கு சாப்பாடு போடுவான்னு தானே உங்கள் வீட்டில் வந்து நிற்கிது. அது ஒரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்துதுன்னா இந்த மனுஷ பையன் வந்து பார்த்தீங்கன்னா தான் மட்டும் சாப்பிட மாட்டான், நமக்கும் கொஞ்சம் கொடுப்பான் அப்படின்னு தானே வருது. அது அதித்தி தேவோபவன் சொல்லியிருக்குல்ல. அப்போ ஜீவராசி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஃபீடிங் பண்ணணும்ல. நீங்களே உட்காந்துட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டீங்கன்னா அப்போ எறும்புக்கு யார் கொடுப்பா? அந்தந்த ஜீவராசிக்கு யார் யார் என்னென்ன கொடுக்கறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் வருமா? அப்போ துரோகம் பண்ணாமன்னா என்ன அர்த்தம்? அவன் நம்பி வர்றதை வந்து அடிக்காம, நம்பி வர்றதை இவன் அடிப்பான்னு தெரிஞ்சா அது வருது, வீட்டுக்குள்ளார வருது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அதை கொண்டுடுறோம். துரோகம் தானே அது. அது நம்பிக்கை துரோகம் பண்றோம்ல, அது நம்பி வர்றதை வந்து துரோகம் பண்றோம்ல. அதனால எல்லா காலத்திலையும் எந்த அவஸ்தையில இருந்தாலும் இன்னொரு ஜீவராசிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் சாமி முதல்ல அஹிம்சையை வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யம் உத்தரேச்ச யம நியம நியமாக. உத்தரேச்ச அப்படின்னா இந்த அஹிம்சைக்கு பின்னாடி வரக்கூடிய எதெல்லாம் சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய சத்தியத்திலிருந்து ஆரம்பித்து 9 ஐட்டம். யம நியமத்தில் இதில் 4 மீதி இருக்குது, அப்புறம் நியமத்தில் ஒரு 5, 9. அதுக்கப்புறம் யம நியமத்துக்கு அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி. 9, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 5 இல்லையே. யம நியமத்துக்கு அப்புறம் ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி 6, 9, 15 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இதோட சேர்த்தா 16 ஐட்டம். அப்ப மீதி இருக்கிற 15 ஐட்டங்களும் இந்த அஷ்டாங்க யோகத்துல சொல்றது எல்லாம் உத்தரேச்ச. உத்தரேனா இந்த அகிம்சைக்கு அப்புறம் சொல்லக்கூடிய 15 விஷயங்கள் வருது. இது எல்லாம் யம நியமாக, யம நியமம் முதலியவைகள். தன்மூலாக, தன்மூலான என்ன அர்த்தம்? முதல்ல இதுதான் பீஜம். இந்த அகிம்சையை விதையாக கொண்டு இதைத்தான் மூலமா வச்சுக்கிட்டு, ரூட்டா வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றன. தத்து சித்தி பரதையா, இந்த அகிம்சையை சித்தப்படுத்துவதற்காகத்தான், இந்த அகிம்சையை சித்தமா பரம லட்சியமா வச்சுக்கிட்டு இதை எப்படியாவது அகிம்சையை வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்படுத்தணும். இதான் இம்ப்ளிமெண்ட் பண்றது. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும், ஜீவராசியெல்லாம் பார்க்கணும். மெதுவா 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 விரிஞ்சுக்கிட்டே போகும். பாடகச்சேரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, நெட்ல போய் பாருங்க, பாடகச்சேரி சுவாமிகள் அப்படின்னு அவரை பத்தி இருக்கு. அவர் பார்த்தா அவர் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா 50-100 நாய் இருக்குமா எப்பவுமே. சாதுக்கெல்லாம் நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா எல்லாமே தேவதான்னு சொல்லுவாங்க.
ஆஜா தேவதா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாத்தையுமே தேவதைன்னு தான் கூப்பிடுவாங்க சன்னியாசிகள், நாகா சன்னியாசிகள். எல்லா ஜீவராசியும் இருக்குங்க. அணில் வந்து பார்த்தீங்கன்னா நாகா சாதுக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அணில் பட்டுக்கு சகஜமா தலையில ஏறி உட்கார்ந்துருக்கும், இதா இருக்கும். நர்மதா கரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்கார்ந்தோன்னா அந்த அணிலுக்கு தெரியும் இவன் நம்ம இந்த சாதுக்கள் இந்த நர்மதா கரையில இருக்க சாதுக்கள் அணில் இதை யாரையும் நம்மளை ஹிம்சை பண்ண மாட்டான்னு. நம்ம கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு மேலே வந்து தலையில வந்து உட்காந்துரும். நீங்க வேர்க்கடல பீனட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா புதுசா போய் உட்காருவீங்க. அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை. என்னன்னு கேட்டா, எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் இந்த சன்னியாசி, எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், என்னை அடிக்க மாட்டான் அப்படின்னு மரத்துல இருந்து மரம் மாதிரியே நமக்கு மேல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கையில வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம கைக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம். பயப்படவே பயப்படாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ நிச்சயம் இருக்கு, நம்மளை அவன் ஹிம்சை பண்ண மாட்டான் அப்படி. இங்க நான் ட்ரை பண்ண பக்கத்துலேயும் வர மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அவ்வளோ பயம் அதுக்கு. ஊரில் இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட ஜீவராசி இருக்குது, ஹர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிச் 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 கிச்சுன்னு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஏன் காரணம்னா அதுக்கு அவ்வளோ பிரச்சனை. பாம்புலேருந்து இதுலேருந்து காக்கையிலேருந்து அண்டங்காக்காலேருந்து கழுகுலேருந்து அதை எப்படியாவது அதை ஹண்ட் பண்ணும் அப்படின்னு. அதனால் மனுஷனை பார்த்தா அதுக்கு பயம், இவன்லாம் மோசமான பையன் அப்படின்னு. நகரத்தில் இருக்கிறவன் எல்லாம் மோசமானவனு பயம். அதுக்கு வரமாட்டேங்குது, கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது. வருஷக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கூட பக்கத்தில் வரத்துக்கு யோசிக்குது. ஏன்னா இவன் ரொம்ப மோசமான ஆள், இவன் மனசுக்குள்ளார இன்னும் அஹிம்சை வரல, ஹிம்சை தான் இருக்குது உள்ளுக்குள்ளார அப்படின்னு. அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சாதுக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரவணைப்பாங்க, எல்லாத்தையும் அரவணைக்கிறார். அப்போ வந்து இங்கே சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம், இதான் லட்சியம். இதை மனசில் வச்சுக்கிட்டு அஹிம்சா பரமோ தர்மகன்றத லட்சியமாக வச்சுக்கிட்டு தான் அதை சித்தப்படுத்துறதுக்காக தான் மற்ற 15 அனுஷ்டானங்களும் செய்யப்படுகின்றது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தது பிரதிபாதனாய, அந்த அஹிம்சாவை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, நிலை நிறுத்துவதற்காக, பிரதிபத்தியந்தே மற்றவைகள் எல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், இதெல்லாம் அபரிக்கிரகம், அதுக்கப்புறம் நியமத்தில் கூடிய சௌச்சம், எதெல்லாம் இருக்கோ எல்லாம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஹிம்சையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, நிலை நிறுத்துவதற்காகத்தான் மற்றவைகள் எல்லாமே நிலை நிறுத்தப்படுகின்றன, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகின்றன. அது மட்டும் இல்லை, தது அவதாத்த ரூப கரணாய, தது அவதாத்த ரூபம்னா நிர்மலம்னு அர்த்தம். அந்த அஹிம்சையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலமா எந்த தோஷங்களும் இல்லாம பண்றதுக்காகத்தான் என்னது கரணாய ஏவ உபாதீயந்தே, மற்ற அனுஷ்டானங்கள் கிரகணம் செய்யப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. அப்ப எல்லா அனுஷ்டானங்களும் அஹிம்சைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. வள்ளலார் தூக்கி போட்டோம். வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பா சொல்லிட்டாரு, அப்படி எல்லாம் கச்சாமச்சான்னு போச்சுங்க. எல்லா பெரியவங்களை யாருமே வந்து நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை யாரையுமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா வந்து அஹிம்சையை சொன்னார், அதான் முக்கியமானது. அவரோட காலத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். நிறைய வந்து லிட்ரேச்சர்லாம் நிறைய இருக்குது, அந்த காலத்தோட லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீகார் பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது புத்தாலாம் நடமாடிட்டு இருந்தது. நம்ம நேபாளோட பார்டர், அவர் பிறந்ததெல்லாம் லும்பினி கார்டன் அந்த நேபாளுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. அப்போ அந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலின்னு பேர், அந்த தேசத்துக்கு பேர் வைஷாலி தேசம்னு பேர். அந்த தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப உயர்ந்து இருந்தாங்க, எங்கே பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வைதிகர்களாக இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா குருக்களாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த க்ஷத்திரியர்கள்ட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வைதிகர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய உயிர் பலி கொடுக்கக்கூடிய யாகங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய அவங்கவுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது புத்தா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எது டிமாண்டாக இருக்கோ அந்த சமயத்தில் அது ரொம்ப உச்சத்துக்கு போகும். பெல்லாரி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் போச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துடலாம். பெல்லாரி வெங்காயத்தை காரணமாக வச்சுக்கிட்டு எப்போ டிமாண்ட் எது இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கும். அப்போ புத்தா இருந்த காலத்தில் அஹிம்சா வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் உயிர் பலி. க்ஷத்திரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை பண்ணுறதுக்கு அஞ்சுறது இல்லை, வார் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
ஒரு பக்கம் வைதிகர்கள் என்ன பண்றாங்க, ஜீவராசிகளை வந்து பசு யஜ்யம் சொல்லக்கூடிய யாகங்களை பண்ணிக்கிட்டு உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டா இருக்கிறத புத்த கையில் எடுத்தார், அஹிம்சா அப்படின்னு. அவ்வளோதான், ஒரு பெரிய மதத்தையே ஸ்தாபனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் சொன்னார், வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். அவர் ஒரு தனி ஸ்தாபனம் தனியா வந்தாச்சு. ஆனா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் யோகத்திலையும் வைதிகத்திலையும் இருக்கிறது தான் ஸ்ருதியோட மதம். இது அப்ப இதை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான், அதான் சொல்லியிருக்கு, அஹிம்சா பரமோ தர்ம. நீ எந்த வேணா பண்ணிக்கோ, ஆனா எல்லாம் எதுக்காக? அஹிம்சைக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. ததாச்ச உத்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கிறது. என்னது? ச கலு அயம், ச கலு அயம் அயம் அஹிம்சா. இந்த அஹிம்சா இருக்குல்ல, இந்த பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா அயம் பிராமணம், இந்த பிராமணன் இருக்கானே, யார் பிராமணன்னா முமுட்சுக்கள். பிராமணன் என்ன அர்த்தம்? ஜாதி வேத, ஐயோ இது வந்து பிராமணன் சொல்லுது அப்படி எடுக்காதீங்க. ஒரு பிரதானத்தை எடுத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஸ்டாலின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? டிஎம்கே எல்லாம் வந்துடும். பெரியார்னு சொல்லிட்டா அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி பிராமணன் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிராமண கத்திரிய வைஷ்ய எல்லாம் கூட வந்துருவாங்க. அப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு. பிராமண கத்திரிய வைஷ்ய சூத்திர எல்லாத்துக்கும் அனுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் எந்த எந்த விஷயத்தை யதா யதா விரதானி பகூனி சமாதித்சதே, எந்த எந்த விதமா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானங்களை விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்களோ, அந்த விரதங்கள்ல எல்லாத்திலையும் ததா ததா அது போலவே பிரசாத கிருத்தேபியோ பிரமாத கிருத்தேபியோ, பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் கவனக்குறைவுனால. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏகாந்தமாக இருக்கும் போது அனுஷ்டானத்தில் இருக்கணும்னு வச்சுங்க, ஒரு 10 பேரோட இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சு ஒரு 2:30 மணி நான் என்னோட டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி கட்டி வச்சுருக்கேன். ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாத்ரூமில் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும், 1 அடி 2 அடி துண்டு. எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் குளிப்பேன். ஏர்லி மார்னிங் குளிக்கும் போது அந்த சத்தம், பைப்பை திறந்து விட்டீங்க, டேப்பை திறந்தா என்ன வரும்? சட 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 சடன்னு சத்தம் கேட்குமா? அந்த நான் அன்டைமில் நான் குளிக்கிற சத்தம் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடி மாதிரி விழுவும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க, கீழ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட சடன்னு அவங்க தூக்கம் கலைஞ்சு போயிடும். மற்றவங்களோட எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, லைட்டை ஒரு லைட்டை மட்டும் போடுவேன், வேறு லைட்டு போட மாட்டேன். தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை திறந்து விட்டேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறது. மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற அனுஷ்டானத்தினால இன்னொருத்தருக்கு எந்த துக்கமும் டிஸ்டர்பன்ஸும் வந்துடவே கூடாது. நல்லா திறந்து விட்டா தண்ணி உழுகிறதே தெரியாது, பக்கெட் ஃபுல்லாகிறதே தெரியாது. ஃபுல்லாகி மெதுவாக மற்ற நேரத்தில் எந்திரிச்சு நின்று குளிக்கிறவன் மார்னிங் ஸ்நானம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு குளிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நின்றுட்டு தண்ணி ஊற்றுனா கீழ் வீட்டில் பிரச்சனை வரும் பாவம் அப்படின்னு உட்காந்து தான் வந்து காலையில் ஸ்நானம் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நானம் நல்லா எடுத்து தப்பன்னு எடுத்து தண்ணியை ஊற்றி யாருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கதவெல்லாம் மூடி இருக்கேன், ஏன்னா வேற யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆஞ்சலிக்கா சொல்லும், நான் 6 மணிக்கு தான் சாமி தூங்கவே ஆரம்பிக்கிறேன், அது டைம் ஜோன், அதோட டைம் ஜோன் வேற. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பிபிசி நியூஸை போடுறாங்க சாமி அப்படின்னா, ஜன்னலில் வந்து பிபிசி நியூஸ் ரொம்ப சவுண்டாக வச்சு கேட்பாங்க. அப்போ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அனுஷ்டானம் பண்றீங்க அப்படின்னா, எப்ப எந்தெந்த விதமா உங்களுக்கு அனுஷ்டானம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுதோ அந்தந்த விதமா கவனக்குறைவுனால பண்ணக்கூடிய அந்த ஹிம்சா இருக்குல்ல, அந்த ஹிம்சைக்கு காரணங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றது? நிவர்த்தமானக. நான் கீழ் வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதுக்கு என்ன காரணம்? சத்தம் வரும். என்ன சத்தம் வரும்? தண்ணி சத்தம் வரும். அப்படின்றதுக்காக அதை நிவர்த்தி பண்ணணும்னா ஒரு துணியை கட்டி விட்டா போதும், முடிச்சு போச்சு. உட்காந்து குளிச்சா போதும், நின்று குளிக்க வேண்டாம், போச்சு. கிளியரா மெதுவாக சத்தம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கதவை டோரை வந்து க்ளோஸ் பண்ணால் போதும். வெளிச்சம் வந்து யாருக்கும் போயிடாமல் இருக்கிறதுக்கு ரூம் எல்லாம் லாக் பண்ணி வச்சா போதும். அப்போ நான் பாட்டுக்கு என்னோட எந்த சத்தமும் இல்லாமல் காலையில் ஆனந்தமாக இது போதும். நான் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது, யாருக்கும் தொந்தரவு இல்லை. நம்ம வேணும் இருக்கார் கிளாஸில் இருக்கார், இவர் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும்னா பண்ணு. உன் ஒய்ஃப் என்ன தண்டனையா? ஒய்ஃபாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னு ஊரை கலவரப்படுத்துறது எப்படி?
வீட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுஷ்டானம் பண்ணுறேன், நீ என்ன படுத்திருக்க அப்படின்னு ஒய்ஃப்ட போய் கேட்டா, யோ போயா தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லும். வெறுப்பாதுன்னு இருக்கும் ஒய்ஃபுக்கு. நீ அனுஷ்டானம் பண்ற அப்படின்னா நீ சத்தம் இல்லாம எந்திரிச்சு பூனை மாதிரி போய் ஸ்நானம் பண்ணிட்டு பூனை மாதிரி வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாம பூஜை ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு ஒழுங்கா விளக்க போட்டுட்டு பேசாம உட்கார வேண்டியது தானே. காலையில எந்திரிச்சு வந்து நீ அதை பண்ணு, என் பூஜை ரூம் சுத்தம் பண்ணு. அது ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, இவருக்கு வேற சாமியார் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு இவர் வந்து நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காரு. பசங்க நினைப்பாங்க, இவருக்கு என்ன இவர் வேலையே இல்லையா, ஏன் இம்சை பண்றாரு, காலையில உருட்டு இதை உருட்டுறது அதை உருட்டுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கோவம் வருமா. நிறைய பேர் பண்ற தப்பு. அனுஷ்டானம் அதிகமாக அதிகமாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத தன்மை தான் அதிகமாகணும். யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம அனுஷ்டானத்துக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவதாத்த ரூபா அகிம்சா கரோதி. அவர் என்ன பண்ணுவான், நிர்மலமான அகிம்சையை ஃபாலோ பண்றவனா அவனை ஆகி விடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த அளவுக்கு நமக்கு வந்து அனுஷ்டானம் அதிகமாகுது, எதை அனுஷ்டானம் பண்ணாலும் தொந்தரவு பண்ணக்கூடாது, மற்றவங்களை தொந்தரவே பண்ணக்கூடாது. இதுதான் பிரதானம். ரைட்டா? இதுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்னைக்கு கிளாஸ்ல வரும் சத்தியம். ரெண்டாவது எதுனது, யமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சத்தியம். சத்தியம்னு என்ன அர்த்தம்? சத்தியம் யதார்த்தே வாங் மனசே. யதார்த்தே வாங் மனசே. இந்த வாக்குலையும் மனசுலையும் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி. அதுக்கு பேர் தான் யதார்த்தம். யதார்த்தம் அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி வாக்குலையும் மனசுலையும் சொல்லணும். மனசுல அதை தான் சிந்தனை பண்ணணும், அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குல சொல்லணும். அதுக்கு பேர் தான் சத்தியம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் மூடி மறைக்கிறதே இல்லை. நான் இல்லைன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ எல்லா பர்சனலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா, டே டு லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்றேனோ என்னெல்லாம் பார்க்குறேனோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒளிவு மறைவு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யோகத்தையும் வேதாந்தத்தையும் பக்தியையும் சொல்லணும், உங்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும். இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா என் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ, நான் ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும், எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றது. அப்போ பட்டவர்த்தனமா ஒரு சாதகன், சமாதிக்கு போற சாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வாக்குல பேசணும், வாக்குல என்ன பேசுறோமோ அதை செயல்ல பண்ணணும். இந்த மூணுத்துக்கும் பேரு திரிதண்டம் அப்படின்னு பேரு. வாக்தண்டம், காயதண்டம், மனோதண்டம். 3 குச்சி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 குச்சி வச்சிருக்காங்களே, எதுக்குன்னு தெரியும்ல. திரிதண்டி சன்னியாசின்னு பேரு. 3 குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சிருப்பாங்க, வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருப்பாங்க. அதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, இந்த 3 தண்டமும் உடம்பும் வாக்கும் மனசும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் திரிதண்ட சன்னியாசின்னு பேர். என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இதுக்கப்புறம் ஏகதண்டி சன்னியாசினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை தான் வாக்குல பேசுறேன், வாக்குல என்ன நினைக்கிறேனோ அதை தான் வெளியில உடம்பால காரியம் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு பேரு ஏகதண்டி சன்னியாசின்னு பேர். இந்த 3 ஒன்னாக்கியாச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் இங்க சொல்றாரு. யதார்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறப்பட்டு இருக்கக்கூடாது, 3 ஸ்பிளிட்டா இருக்கக்கூடாது. ஸ்பிளிட் ஆகாம இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா. எனக்கு எதுவும் மறைப்பே இல்லை, நான் பாட்டுக்கு நிம்மதியா படுத்து நிம்மதியா தூங்கிடுவேன். யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு வந்து யோசிக்கவே வேணாம். ஏன்னா இருக்கிறது தான் பேச போறேன். பொய் சொல்லி பாருங்களேன். பொய் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவன்ட்ட என்ன சொன்னோம், அவங்கள்ட்ட என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கணும். மாத்தி சொன்னீங்கன்னா என்ன. என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் 3 நாள் அவர் சொல்ற பொய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 நாள். ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டவர்த்தனம் ஆயிடும். என்னன்னா அவருக்கு மெமரி பவர் கம்மி. பொய் பேசுறவனுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மெமரி பவர் அதிகமா இருந்தால் தான் பொய் பேச முடியும். ஏன்னா யார்கிட்ட எப்போ என்ன சொன்னோம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பவர் இல்லை அப்படின்னா காலையில் ஒரு சொல்லுவார், மத்தியானம் வரும்போதே மாற்றி சொல்லுவார், 3 மணி நேரத்துலேயே மறந்துடுவார். ஐயோ காலையில் ஒன்று பொய் சொன்னீங்களேச்சு, ஆமாம் பொய் சொல்லணுமா, திருன்னு முடிப்பார். ஆனால் நீங்கள் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறத எங்கே வேணாலும் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஏன்னா மறைச்சு மறைச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இது யதார்த்தம், அதான் உண்மை. அப்ப ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங் மனசே, இந்த வாக்குலையும் மனசிலும் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளது உள்ள மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, மனசுல நினைக்கிறது, என்ன நினைச்சோமோ என்ன பார்த்தோமோ அதை மனசுல நினைக்கிறது, மனசுல நினைச்சத வாக்குல பேசுறது, இதுக்கு பேர் சத்தியம். யதார்த்த கதனம். சத்தியத்துக்கு அர்த்தம் என்னது? யதார்த்த கதனம், உள்ளது உள்ளபாரி பேசுதல். அது அப்புறம் ஆச்சாரியர் அதை எக்ஸ்பிளைன் பண்ற. யதா திருஷ்டம், எந்த விதமா பார்த்தோமோ, யதா திருஷ்டம் எந்த விதமா பார்த்தோமோ, யதா அனுமிதம் நம்ம எந்த விதமா அனுமானம் பண்ணணுமோ, யதா ஸ்ருதம் எந்த விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோமோ இன்னொருத்தர் மூலமா, ததா வாங் மனசா இது, அந்த விதமாவே மனசுல சிந்தனை பண்ணணும், அந்த விதமாவே இந்த வாக்குனால மற்றவங்கள்ட்ட அதை பேசணும். மனோமௌனம் மனோ சத்தியம், மனோமௌனம் மாதிரியே மனசுல சத்தியம் இருக்கணும், வாக்கு மௌனம் இருக்கிற மாதிரியே வாக்குல சத்தியம் இருக்கணும். வாக்குல சத்தியம் இல்லாதவன் வாக்கு மௌனம் அனுஷ்டானம் பண்றான வேஸ்ட். மனசுல சத்தியம் இல்லாதவன் மனோமௌனம் பண்றான் அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கேட்ட மாதிரி செஞ்சு பார்த்த மாதிரி நம்ம என்ன அனுமானம் பண்ணமோ அந்த விதமாகவே மனசுல சிந்தனை பண்ணி அதையே வந்து பாத்தீங்கன்னா வாக்கில் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டும். சரி, இது ஈஸி சாங், லட்சணம் பண்ணியாச்சு. ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். என்ன கண்டிஷன்? ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரணும். நம்ம பண்றது எல்லாமே எதை மூலமா வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, எதை மூலமா வச்சிருக்கு? அகிம்சா. அப்ப நீங்க பேசுற சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? நீங்க பேசுற சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா அகிம்சையை முன்னிட்டதாக இருக்க வேண்டும். ஆச்சாரியர் சொல்றார், பரத்ர ஸ்வபோத சங்கிராந்தையே. நான் ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, புரிய வைக்கிறேன். பரத்ர ஸ்வபோத சங்கிராந்தையே, இன்னொருத்தர் ஒருத்தருக்கு நான் பார்த்ததை ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, ஸ்வபோதன்றதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. சங்கிராந்தையே அப்படின்னா நம்ம எஃபோர்ட் போடுறோம், சொல்றோம், பேசுறோம். அப்படி பேசுற சமயத்துல வாக் உக்தா, வாக்கானது சொல்லப்படுறது. அப்படி சொல்லும்போது சா யதிவா, அந்த வாக்கானது ஒருவேளை ந வஞ்சிதா, வஞ்சனை இல்லாமல். வஞ்சனை என்ன அர்த்தம்? நான் உள்ள மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பேன், ஆனா வெளியில பேசுறது இவன்கிட்ட இப்படி பேசக்கூடாது, வேற விதமா பேசணும்னு வஞ்சனையோட பேசுறது. அப்படி வஞ்சனை இல்லாமலும், பிராந்தா ந பிராந்தாவா, பிராந்தி இல்லாமலும், அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எதுக்கு இருக்கவனுக்கு உண்மையும் சொல்லாம பொய்யும் சொல்லாம நடுவில் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. அது உண்மையா பொய்யானே தெரியாமையே பேசுவாங்க. அது மாதிரி பிராந்தியை உண்டு பண்ணக்கூடிய, மயக்கத்தை உண்டு பண்ண முடியாததாகவும், கூடவே என்ன இருக்கணும்? பிரதிபத்தி பந்தியா. பிரதிபத்தி அப்படின்னா நம்ம பேசுறது ஒரு ஞானத்தோடு கூடியதாக. என்ன இருக்கக்கூடாது? வஞ்சனை இருக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களை மயக்கப்படுத்துறதா இருக்கக்கூடாது. கூட வந்து நம்ம பேசுற வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞான விஷயத்தோடு கட்டப்பட்டதாக வா பவே திதி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சத்தியம். பேர் புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கியம் எப்படி இருக்கணும்? வஞ்சனை இல்லாமல் இருக்கணும், மயக்கத்தை உண்டு பண்ணாமல் இருக்கணும், ஞானத்தோடு கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தா அது சத்தியம். அப்ப இது வந்து மனசோட விஷயத்துக்கு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஷா சர்வபூத உபகாரார்த்தம் பிரவருத்தா. அப்ப நம்ம பேசுற வாக்கியம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து உபகாரம் பண்றதுக்காக. சர்வபூத உபகாரார்த்தம், சர்வபூதங்களுக்கும் நம்ம பேசுற விஷயம் என்ன கொடுக்கணும்? உபகாரமா இருக்கணும், ஹெல்ப் பண்றதா இருக்கணும் அப்படின்னு பிரவருத்தா, பிரவருத்தியானது ஈடுபட்டது அந்த வாக்கு பேசுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம்.
ந பூத உபகாத்தாய, இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை, உபகாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஹிம்சை பண்றது. ந உபகாத்தாய, இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஹர்ட் பண்றதுக்காக உண்டாகக்கூடாது, பேசக்கூடாது. இது வந்து வாக்குக்கு சொல்லியாச்சு. மனசுல வஞ்சனை இருக்கக்கூடாது, மனசுல வந்து எதிர்க்க இருக்கிறவனை மோகப்படுத்தணும்னு மயக்கப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வாக்கியத்தை நல்லா டிசைட் பண்ணிக்கிட்டு நல்ல அறிவுடையதா பேசணும். இது மனசுக்கு. வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாக்குல பேசினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிறத தான் பேசணும். எவ்வித காரணத்தை கொண்டு வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ற விஷயங்களை பேசக்கூடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக உபகாரமாக நிறைய பண்ணுவேன். எல்லாத்துக்கும் டீச்சர் வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி போடுறாங்க, தலையிலேயே குட்டுறது, இல்லைன்னா கையை நீட்டி பெரம்பால் அடிக்கிறது. இதெல்லாம் ஹிம்சையில் எடுப்பீங்களா? என்ன எடுப்பீங்க? அஹிம்சையை எடுப்பீங்க? ஹிம்சை எடுப்பீங்களா இல்லை நல்லதுன்னு எடுப்பீங்களா? டீச்சர் அடித்தா நல்லது தானே. நம்மளுடைய உபகாரத்துக்கு தானே டீச்சர் நம்மளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ஆச்சாரியார் கடுமையாக நடந்துக்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு வச்சுங்களேன், நான் வந்து நிறைய பேரை ஹர்ட் பண்ணுவேன், நிறைய பேர் ஹர்ட் பண்ணுறேன் நான். ஆனால் இந்த வருஷம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த வருஷம் என்கிட்ட யார் பேசினாலும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போது ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு இல்லை அப்போது. ஆனால் உங்களை யார்ட்டையாவது நான் ஹர்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் இவர் பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும், அப்படிலாம் இல்லை அப்படின்னு நான் பேசணும்னு வச்சுங்களேன். இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு காலையில் பேசின மாதிரி கூட யார்ட்டையும் வெங்கடேஷா யாரும் நீங்கள் பேசுனது காலையில் ஏதோ சொன்னீங்கல்ல, நான் சொன்னேன் நான் இல்லை அப்படிலாம் இல்லை, ஊர் எப்படியோ போட்டோம், நீங்கள் ஓங்காரத்தை பாருங்க அப்படின்னு. அப்போ சில சமயம் ஸ்ட்ராங்காக பேசுகிறோம்ல. நான் இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு தான் யோசித்தேன், ஸ்ட்ராங்காக கூட யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. என்னென்ன மெதுவாக சொல்லணும், சாஃப்டாக சொல்லணும் அப்படின்னு. அப்போ மனசில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை இல்லாமல் மயக்கம் படுத்தக்கூடாதுன்னு நல்ல அறிவாக பேசணும்னு நம்ம பேசினாலும் இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு உபகாரமாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டு யதீச்ச ஏவம் அபிதீயமானாக, யதீச்ச ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமா சொல்லக்கூடிய வாக்கு பூத்த உபகாத்த பராயேவசியாத், இந்த பூத்தங்களை எதிர்க்க இருக்க ஜீவராசிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்றதா இருந்துச்சுன்னா, ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. ஹர்ட் பண்ற எரும மாடு டீச்சர் அப்படிதான் திட்டுவாங்க எல்லாத்தையும். மேக்ஸ் டீச்சர், முக்கியமாக மேக்ஸ் டீச்சர் எல்லாத்தையும் திட்டு வாங்கியிருப்போம். எரும மாடு இந்த மேக்ஸை இந்த சம்ம ஒழுங்கா பண்ணுன்னா பண்ண மாட்டேன்றியா அப்படின்னு திட்டுவாங்க. எல்லாரும் அப்படி தானே திட்டுவாங்க. அப்படி திட்டனால தானே இப்போ நான் கொஞ்சம் ஆளாக இருக்கும், கொஞ்சமாக அறிவு வந்திருக்கு. அப்போ டீச்சர் திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் சொல்லிட்டாங்க, டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது, டீச்சர் யாரையும் திட்டக்கூடாது, இல்லைன்னா கேஸ் போட்டுருவாங்க. இப்போலாம் முன்னாடி இருந்த டீச்சர்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒருவேளை நம்ம பேசக்கூடிய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது ஏவம், ஒருவேளை இவ்வாறு இருக்கின்ற நிலையில் அபிதீயமானா பூத்த உபகாத பராய ஏவ சியாத், மற்றவங்களை அவனை வரட்டும் பார்த்துக்கிறேன், அவனை நான் பேசுகிற பேச்சிலேயே நாக்க புட்டிக்கிட்டு அவன் செத்து போகணும். எப்படி இந்த வாக்கியத்தை நம்ம நிறைய பயன்படுத்தணும்ல. எதிர்க்க வரட்டும், அந்த ஆள் வரட்டும், நான் கேட்குற கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு பிடிக்கிட்டு இங்கே செத்து போகணும். அப்போ பிளான் பண்ணியே மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியே நீங்கள் வந்து அந்த வாக்கியத்தை சொன்னால் அது சத்தியமாகவே இருந்தாலும் கூட அது எப்படிப்பட்டது அப்படின்னு ஆச்சரியம் ரொம்ப சொல்றாரு. சியாத் ந சத்தியம் பவேத், அது சத்தியமாக ஆகவே ஆகாது. ஏன்? சத்தியம் பேசுறது எதுக்கு? அகிம்சைக்காக தான். நம்மளோட லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அகிம்சை. அப்ப அகிம்சைக்காக தான் நம்ம சத்தியம் பேசுறோம். அந்த சத்தியம் மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சத்தியமாகவே ஆகாது. பாப்பமேவ பவேத், அது பாப்பமாகவே ஆகிவிடும். ஏன் அப்படின்னா, ஒரு முறை என்னாச்சு, ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவோம். ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமா இந்த ஒரு கதையை சொல்லுவாங்க. இதே கதையை நான் இன்னொரு இடத்துல வேற விதமா சொல்றேன். ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு மரத்தடியில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 திருடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்தோன்னே எல்லாம் கொள்ளையடிச்ச பணம், ஆபரணங்கள், மூட்டையில் பணம்லாம் இருக்குது. அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்கள திறத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே
அந்த அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்களும் திறத்துக்கிட்டே வந்தாங்க. போலீஸ் வந்த ஒரு மாத்திரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த முனிவர்கிட்ட வந்து, சாமி சாமி நாங்கள் இங்கே பக்கத்தில் அந்த மரபொந்தில் ஒளிஞ்சுக்கிறோம், வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலன்னு சொல்லிருங்கிறேன்னா வேற பக்கம் கைட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னோட, சரிப்பா அப்படின்னு இவர் சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட்டு போகிறா, இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் பேசணும் தானே சொல்லியிருக்கு, உள்ளதை உள்ளபடி கேட்டதை கேட்ட மாதிரி சொல்லணும். உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்தோடனே போலீஸ்காரங்களை வந்து கேட்குறாங்க, யுத்த வீரர்கள்லாம், இந்த பக்கம் திருடர்கள் போனாங்களா? ஆமாம் போனாங்க, உள்ளது உள்ளபடி. எங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒளிஞ்சிருக்காங்க, ஏதோ அங்கே மரப்பொந்தில் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார், உண்மையை பேசணும் அப்படின்னு கைட் பண்ணிட்டார். கைட் பண்ண மாத்திரத்தில் இவங்க போனாங்க, அவங்கள பிடிச்ச அடிச்சு நாட்டுக்கு இழுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, ஹேங் பண்ணிட்டார், தூக்கில் மாட்டிட்டார், செத்து போயாச்சு. இந்த முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கடைசி காலத்தை இறந்து போனதுக்கு பிறகு யமதூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொண்டுட்டு போறாங்க. ஐயோ நான் வந்து புண்ணியாத்மா, என்ன எதுக்கு நரகத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த 4 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த 4 பேர் செத்து போனதுக்கு காரணம் நீ பேசின அந்த சத்தியம் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் வந்து எல்லா இடத்துலயும் அது சத்தியம் இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டோரி வேற ஒன்னா சொல்லுவாங்க. என்னென்ன மாற்றி சொல்லுவாங்க இதே ஸ்டோரியை. யுத்த வீரர்கள் அந்த போலீஸ்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, இந்த பக்கம் இவங்க போனதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்கல. யாரோட கதைஜி? பட்டினத்தார் கதை தானே அது, பட்டினத்தாரோட கதை. ஏன்னா அவர் சொல்ல மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு இந்த சாஸ்திரம் தெரியும். சாஸ்திரம் தெரிஞ்சதுனால இப்போ நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னா இவங்க போய் அவங்கள பிடிச்சி அடித்து என்ன பண்ணுவாங்க, ஹேங் பண்ணிடுவாங்க, தூக்கில் மாட்டிடுவாங்க. அது பெரிய ஹர்ட் வரும், அகிம்சையை இருந்து இம்சை ஆகிடும் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பட்டினத்தார் என்ன பண்றார், மௌனமா இருக்கார். பட்டினத்தார் இருந்தார்ல, இது ஏற்கனவே புராணத்துல இருக்கிற கதை. ரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனமா எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறார். அப்ப யுத்த வீரர்கள் அந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த கூட்டத்துல ஒரு ஆள் போல இருக்கு, இவனும் முனிவர் வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு, இவனும் திருடன் தான், இவன் தான் தலைவனா இருக்கணும், லீடரா இருக்கணும் அப்படின்னு கொண்டு போயிட்டு ராஜாக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ராஜா என்ன பண்றார், விசாரிக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங் பண்ணுறதுக்காக சொல்லிடுறாரு. ஹேங் பண்ணுறதுக்கு மேலே தூங்க விடுறாங்க. அங்கேருந்து ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால அந்த இதெல்லாம் அருந்து எரிஞ்சு விழுந்தோன்னு அப்போ ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி உங்களை பற்றி தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஹிம்சை நடக்கும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன பண்ணணும், பேசாமல் மௌனமாக இருக்கணும். இதான் விதி. இப்போ இந்த 2வது சொன்ன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டினத்தாரோட கதையில் நீங்கள் படிச்சீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேசணுமோ, சத்தியத்தை பேசுகிற இடத்துல சத்தியத்தை பேசுனீங்க அப்படின்னா அது ஹிம்சை இல்லாததா இருந்தால் மட்டும்தான் சத்தியம். அது ஹிம்சையோடு இருந்துச்சு அப்படின்னா அது பாப்பமேவ சொல்லியாச்சு. தேன புண்ணிய ஆபாசேன. ஐயோ சுவாமி, சத்தியம்ன்றது புண்ணியம் தானே சுவாமி அப்படின்னா, நீங்க பேசின சத்தியம் இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணிச்சுல்ல, அது அப்ப என்ன அர்த்தம், சத்தியம் மாதிரி. சத்தியம் இல்லை, ஆபாசம். சத்தியத்தோட ஆபாசம். ஆபாசம் என்னது, தோற்றம், போலி, டூப்ளிகேட். சத்தியத்தோட டூப்ளிகேட் தான் நீங்க பேசிருக்கீங்க. புண்ணிய ஆபாசேன புண்ணிய பிரதிரூபகேன. அது புண்ணியம் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு துக்கம் விளையுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் இல்லை, அது பாப்பம். புண்ணிய பிரதிரூபம்னா என்னது, புண்ணியத்தோட பிரதிரூபம் ஆப்போசிட், புண்ணியத்தோட ஆப்போசிட் பாப்பம். அது பாப்ப ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தமக பிராப்னுயாது. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்திலேயோ இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ நீங்க பண்ண அந்த சத்திய மாதிரி பேசின சத்தியம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எனது இருட்டை கொடுக்கும். கஷ்டத்தமக பிராப்னுயாது, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. தஸ்மாத், ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பரீட்சிய சர்வபூதஹிதம் சத்தியம் ப்ரூயா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தை பேசும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். சத்தியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பேசணும், யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது. இப்போ என்ன மாதிரி டீச்சரா இருக்கீங்கன்னா வேற, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ண வேண்டிய இடத்துல தலையில 2 குட்டு குட்டினா தான் பயம் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொரணையே இல்லாமல் இருந்தோன்னா என்ன பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க அப்படின்னு நான் தான் சொல்லணும். உன்னை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கீங்க, என்ன ஜீவனை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கீங்க, எறும்பு மாடு மாதிரி இருந்து
ஒழுங்கா வந்து ஓங்காரத்தை பண்ணுங்க, பிரணவத்தை பண்ணுங்க, ஒழுங்கா பாடம் படிங்க, ஒழுங்கா கவனமா இருங்க, சும்மா வெளியில போகாதீங்க. அப்போ உங்களை மோட்சத்துக்காக நான் லீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சில சமயம் அது மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட பிரயோஜனம் என்னது? உங்களை ஹர்ட் பண்றது இல்லை, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப டீச்சருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லிபரேஷன் கொடுத்துருக்கு. ஸ்கூல் டீச்சர்ல இருந்து மோட்சத்துக்கு கொண்டு போற ஆச்சாரியர் வரைக்கும் எல்லாத்துக்கும். ஆனா வெளியில போயிட்டோம் அப்படின்னா யாரையும் எந்த விதத்தை, இப்ப நீங்க நம்ம நார்மலா வந்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டோம். இதான் விஷயம். ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தஸ்மாத் பரீட்சைனா பரீட்சா பண்ணி பார்த்து சர்வபூத ஹிதம், இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்ணக்கூடியது எதுவோ அதை தான் சத்தியம் ப்ரூயா, அந்த சத்தியத்தை பேச வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றார். இதுல வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒன்று சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் சத்தியத்துக்கு பேசும்போது. அஸ்வமேத சகஸ்ரம் ச சத்யம் சதுலயா திருதம் அஸ்வமேத சகஸ்ராதி சத்யம் ஏவ விசிஷ்யதே. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லுது. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வமேத சகஸ்ரம், 1000 அஸ்வமேதத்தை தராசு தட்டு இருக்குல்ல, தராசு தட்டுல ஒரு தட்டுல வந்து 1000 அஸ்வமேதங்களையும், இன்னொரு தராசு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தட்டுல ஒரு சத்தியத்தையும் வச்சீங்கன்னா, சிவிச்சச்சு தராசு தெரியுமா? தராசுன்னா மலையாளத்துல தராசு தானே, திராஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல 1000 சகசிரம் அஸ்வமேத யாகத்தையும் ஒரு தட்டுல ஒரே ஒரு சத்தியத்தையும் வச்சீங்கன்னா சகசிர மேத சகசிரம் ச சத்தியம் ச, ஒரு தட்டுல ஒரே ஒரு சத்தியத்தையும் அளந்து பார்த்தீங்கன்னா துலையா திருத்தம், கரெக்டா அளந்து மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா அஸ்வமேத சகசிராதி, அஸ்வமேத சகசிரம் தட்டு மேல போயிடுமா, வெயிட் கம்மி. ஒரு சத்தியத்தை வச்சது தட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிடுமா. அப்ப என்னது? சத்தியத்தோட வலிமை ரொம்ப அதிகம். சத்தியமேவ விசிஷ்யதே, சத்தியம்தான் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஹரிச்சந்திரனோட கதை ஃபுல்லா சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்த, இல்லைன்னா பேசிக்கிட்டு இருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஹரிச்சந்திரனோட கதையை இவ்வளவு நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா ஹரிச்சந்திரன். அப்போ என்ன அர்த்தம்? சத்தியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா விசிஷ்யதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியமத்தை இப்ப நம்ம பேசணும்ல, இதெல்லாம் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனு பகவான் மனுஸ்மிருதியில சொல்ற ஒரே லைன் எழுதிங்க. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், ஒரே லைன். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், ந ப்ரூயாத் ந ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் சத்யம் அப்ரியம், ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம், சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். எப்பவுமே மனசுல வச்சுங்க. சத்தியம் ப்ரூயாத்னா பேசணும், சத்தியத்தை பேசணும். பிரியம் ப்ரூயாத், அந்த சத்தியம் எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் பிரியம் ஹிதம் கொடுக்கறதா இருக்கணும். பிரியம் ப்ரூயாத். அதே நேரத்துல ந ப்ரூயாத், பேசவே கூடாது. எதை அப்படின்னா சத்தியம். எந்த மாதிரி சத்தியம்? அப்ரியம். ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், பிரியமில்லாத சத்தியத்தை, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாது ஹிம்சை பண்ணும் அப்படின்னா அது மாதிரி சத்தியத்தை பேசவே கூடாது. என்ன ஒரே லைன்ல சொல்லிடுச்சு பாருங்க. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் சொல்லியாச்சு. சாமி இது யோகத்துல தானே சாமி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஞானத்து விஷயத்துல இது சொல்வீங்களா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமா இருக்கு. கேனோ உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மந்திரங்கள், கடைசி கேனோ உபநிஷத்துல கடைசி 3 மந்திரங்கள் இருக்குங்க. 4வது கண்டம், அது கண்டம் வந்து 4வது கண்டத்துல 7, 8, 9 3 மந்திரங்கள் இருக்கு. அதுல சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டா உபனிஷதம் போ ப்ரூஹி யுக்தா. சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வந்து பை கேட்கிறான், சுவாமி எனக்கு உபனிஷதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு.
உபனிஷத்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உபனிஷத்து தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு குருநாதர் வந்து உபனிஷத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த உபனிஷத்தை சொல்லப்பட்ட ஞானத்தை அடையணும் அப்படின்னா, சித்தப்படுத்தணும்னு அதுக்கான உபாயம் இருக்குல்ல, அந்த உபனிஷத்து ஞானத்தை சித்தப்படுத்துறதுக்கான உபாயத்துக்கு பேரும் உபனிஷத்துன்னு பேர். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை சொல்லக்கூடிய உபாயங்களுக்கு பேரும் ஞானானின்னே சொல்லுவார் 13வது சாப்டர்ல. அதே மாதிரி வந்து உபனிஷத்தை உடைய அந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன உபாயம் இருக்கோ அதுக்கு பேரும் உபனிஷத்துனே பேர். சிஷ்யன் கேட்கறான், உபனிஷதம் போப்ரூஹி, ஏ குருநாதரே எனக்கு உபனிஷதத்தை சொல்லுங்க. இத்யுக்தா, இந்த விதமா சொல்லப்பட்டது பிறகு குருநாதர் சொல்றார், த உபனிஷத்து பிராமீவாவ, இந்த பிராமி ஸ்திதியை உடைய பிரம்மஸ்திதின்னு சொல்றோம்ல, அந்த பிரம்மஸ்திதியை அடைவதற்கான உபனிஷதத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூமேதி, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறார். 8வது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 4வது கண்டம் 4:8 கேன உபனிஷத்துல 4:8. தஸ்யை தபோ தம கர்மேதி பிரதிஷ்டா. இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கால்களை உடையது. இந்த வித்யா பிரம்ம வித்யா ஆத்ம வித்யான்றது 4 கால்கள் இருக்கு. அதுக்கு ஒரு கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா தபசு, 2வது பாதம் இந்திரிய நிகிரகம் சொல்லக்கூடிய தமம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம், 4வது வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் சர்வாங்கங்களோடு சேர்ந்த வேதம். இந்த 4 பாதங்கள்ல தான் இந்த பிரம்ம வித்யா வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. பிரம்ம வித்யா நிற்கிறதுக்கு 4 கால் எது? முதல்ல தபசு வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுது, இந்த யமனியமத்துக்குள்ளார வரப்போகுது. தபஸ் ஒரு கால், தமம்னு சொல்ற இந்திரிய நிகிரகம் ஒரு கால், அதுக்கப்புறம் கர்மான்னு சொல்லக்கூடியது 3வது கால், அதுக்கப்புறம் வேதங்களோடு அங்கங்களோடு சேர்ந்த வேதம் பாங்க வேதம் சொல்லுவோம், அங்கங்களோடு கூடிய வேதம், 4 கால்கள். முக்கியமா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வசிப்பிடம். இந்த பிரம்ம வித்யா எங்க சுவாமி வாசம் பண்ணும், ஆத்ம ஞானம் எங்க சுவாமி வாசம் பண்ணும் அப்படின்னா சத்தியம் ஆயத்தனம். சத்தியம் ஆயத்தனம். ஆயத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வசிப்பிடம், வீடு, ஹவுஸ். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா எங்க வாசம் பண்ணும்? பொய் இருக்கிறவன்ட்ட பிரம்ம வித்யா வரவே வராது. பொய்ய பேசுறவன்ட்ட இந்த பிரம்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியை தரமாட்டா, வித்துக்கிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான், பக்கத்திலே வரமாட்டா, போடான்றுவா பிரம்ம வித்யா. அப்ப வந்து பிரம்ம வித்யா எங்க வாசம் செய்வாள் அப்படின்னா சத்தியம் ஆயத்தனம். சத்தியம்தான் பிரம்ம வித்யாவோட இருப்பிடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 4:8ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்க உபநிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். நம்மளோட சக்கரம் இருக்குல்ல, தர்ம சக்கரம், நம்மளுடைய தேசத்தோட இது, அது கீழே என்ன எழுதியிருக்கோம்? சத்தியமேவ ஜெயதே இருக்கா? அதுக்கான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முண்டக்க உபனிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது அப்படின்னா 3வது முண்டக்கம் 3:1-5. 3:1-5 முண்டக்க உபனிஷத்துல 3:1-5. சத்யேன லப்யஸ்தபசா ஏஷ ஆத்மா சம்யக் ஞானேன பிரம்மச்சர்யேன நித்யம் அந்தஷரீரே ஜோதிர்மயோகி சுப்ரோ யம் பஷ்யதி யதயஹ க்ஷீண தோஷாஹ. அற்புதமான மந்திரம். இப்போ நம்ம சொல்ல போற யம நியமம் எல்லாத்தையும் இதுக்குள்ளார கொண்டு வந்துடும். நம்ம முதல்ல பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம்? அஷ்டாங்க யோகத்தை பண்றதுனால என்ன நடக்கும்? முதல்ல அசுத்திக்ஷயே. அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா யதையாக க்ஷீண தோஷாகான்னு போட்டிருக்கு. அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டானம் பண்ண பண்ண நம்மளுடைய மனசுல இருக்க தோஷங்கள் எல்லாம் க்ஷீணமாகும். யதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியேன லப்யக. இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா எப்படி அடையப்படும் அப்படின்னு கேட்டா சத்தியத்தினால தான் அடையப்படும். விவகார சத்தியத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க பாரமார்த்திக சத்தியத்தை அடைய முடியும். அப்சல்யூட் ரியாலிட்டியை அடையணும் அப்படின்னா விவகாரத்தில் இருக்க ரிலேட்டிவ் ரியாலிட்டியை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்.
ரிலேட்டிவா இருக்கக்கூடிய இந்த விவகார சத்தியத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ருத்தம் அப்படின்னு பேரு. அன்ருத்தம்ன்ற இது ரித்தம்னு பேர். ரித்தம்னா என்ன அர்த்தம்? விவகார சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அப்சல்யூட் ட்ரூத்துக்கு பேரு வந்து சத்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மத்துக்கு லட்சணமே சத்தியம். அப்ப அந்த பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா விவகார சத்தியம்னு சொல்லக்கூடிய ரிதத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணும். உள்ளத உள்ள மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மனசு கோணாம போயிடும். நீங்க சத்தியம் பேசல பொய் பேசுறீங்கன்னா மனசு கோணல் மாணலா குரூக்குட் ஆயிடும். கோணல் மணலா ஜிக்ஸாக் ஆயிடும். ஜிக்ஸாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து எல்லாம் கள்ளம் கபடம் மாயா எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை சத்தியத்தை பார்க்க முடியாது. அப்ப விவகாரத்துல எவன் சத்தியத்தை ஃபாலோ பண்றானா சத்தியேன லப்யா, இந்த ஆத்மா சத்தியத்தினால்தான் அடையப்படும். தபசா ஏஷ ஆத்மா, தபஸுனால்தான் அடையப்படும். வரப்போகுது யம நியமத்துல இதெல்லாம் வந்துருது. நியமத்துல வந்து தபஸ் வந்துருது. சம்யக்கு ஞானேன பிரம்மச்சரியேன நித்தியம், பிரம்மச்சரியமும் நியமத்துக்குள்ளார வந்துருது. அப்ப யமத்துல பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்தியம் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அகிம்சைன்னு சொல்லக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தத்தை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை அடையணும்னா முதல்ல சத்தியம் இருக்கணும். அதே மாதிரி தபஸும் பிரம்மச்சரியம் இந்த எல்லாத்தினாலையும் இந்த ஆத்மா அடையப்படும். அந்த ஷரீர, இந்த ஆத்மா எங்க இருக்கு? உள்ளுக்குள்ளார, இந்த சரீரத்துக்குள்ளார ஹிருதயத்துல. ஜோதிர்மயோ ஹி, ஜோதியா அகம். அகம்னு ஜோதினா கான்சியஸ்னஸ், வெறும் ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜோதியை சுப்ரோ ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. எம் பஷ்யதி யதயக க்ஷீண தோஷாக. இந்த அனுஷ்டானங்களை பண்றதுனால சத்தியம் பிரம்மச்சரியம் அதே மாதிரி தபசு இவைகளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணம் சுத்தியானவர்களால் யதிகளால் முயற்சி செய்பவர்களால் இந்த ஆத்மா பார்க்கப்படுகிறது. அப்படி அனுத்வேகரம் வாக்கியம், பகவத்கீதா. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாயாப்யாசனம் சைவ வாங்மயம் தப உச்சியதே. சத்தியத்துக்கு லட்சணம் சொல்றது. சத்தியம்னா என்ன சுவாமி? அப்ப நான் கீதாச்சாரியார் சொல்றாரு அனுத்வேகரம். அனுத்வேகரம்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம, மற்றவங்களை புண்படுத்தாம, ஹிம்சை பண்ணாம சொல்லக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியம் எப்படி இருக்கணும்? ஒன்னு பிரியமா இருக்கணும், இன்னொன்னு ஹிதமா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. நான் அதை தான் லைஃப்ல கொண்டு வரணும்னு பாக்குறேன். என்னோட சுவாமி குருநாதரை பார்த்துருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய உபாசனம். எங்க ஆச்சாரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாக்கியம் எனக்கு வந்துருச்சு. ஆனா என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோமலம். அவரு 80 வயசுல அப்படிதான் இருந்தார். இப்ப நானும் போக போக இப்படி ஆயிடுவேன், கவலைப்படாதீங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாம. நான் இந்த வருஷம் வந்து அதான் நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாத்துட்டையும் இனிமையா பேசணும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமையா பேசுறேன்னு சொல்லிட்டு ஹிதமில்லாத வார்த்தையை பேசிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. இப்ப நிறைய பேர்ட்ட நான் பாக்குறேன், சி ரொம்ப நல்லா இருக்கீங்களா, சி ரொம்ப சௌக்கியமாச்சு அப்படின்னு ரொம்ப பிரியமா பேசுவாங்க. அப்படியே தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டே தெரிவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ளார வஞ்சனை இருக்கும். பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிரியமா பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசுற வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பிரியமா மட்டும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஹிதம் பண்ண மாட்டேன். மருந்து எப்பவுமே கசக்கும். அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, மெதுவா வந்து வாழைப்பழத்துக்குள்ளார அந்த மருந்தை வந்து வச்சு சாப்பிடுன்னு கொடுத்துருவாங்க. வாழைப்பழத்தை சாப்பிடும் போது மருந்து உள்ள போயிடும். நாங்கள் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கோம். நாயெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் டாக்லாம் நிறைய இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கணும். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நல்ல ரஸ்க் வாங்குவோம். ரஸ்க் வாங்கி அதில் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனை வந்து டேப்லெட் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துறது. இந்த நாய் என்ன பண்ணும், ரஸ்க்கு தான் சுவாமி கொடுக்குறாருன்னு சாப்பிட்றோம். தெரியாமையே மருந்து என்ன பண்ணும், உள்ளே போயிடும். அப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளார ஹிதம் பண்ணுறதா இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது பிரியஹிதம் செய்யது. எது பிரியமாவும் ஹிதத்தை நமக்கு வந்து நல்லது பண்றதாகவும் இருக்கோ அப்படிப்பட்ட மற்றவங்களை புண்படுத்தாத வாக்கியம் எதுவோ அதுக்கு பேர் தான் சத்தியம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். இதோட சத்தியத்தோட முடிச்சுங்க. மீதியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு.
நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இப்போ பொய் பேசுறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், லீகல் ஆக்கிட்டோன்னு. என்னெல்லாம் தப்பு இருக்கோ எல்லாத்தையும் லீகல் ஆக்கிட்டோம். அவர் பொய் தானேச்சு பேசுறாரு, என்ன பெரிய பாப்பமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பெல்லாம் சரியா ஒத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ முக்கியமா வந்து அகிம்சைக்காக தான் எல்லாமே இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க பேசுனீங்கன்னாவே அது ஹிதமா இருக்கணும். இந்த இந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒழுகத்தேன் ஒழுக பேசி மற்றவங்களை அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் பொய் ஒழுக்கம், மித்தியாச்சாரன்னு பேரு. அதனால பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கட்டும், ரொம்ப ஜென்யூனா இருங்க. காரியம் சாதிக்கிறதுக்காக ஸ்துதி பண்ணாதீங்க, உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில பேசாதீங்க. அது மாதிரிலாம் பேசாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்க வந்து ஆர்ஜவம்னு சொல்ல போறோம். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜவம் இருக்கு. வாக்குல ஆர்ஜவம், நேர்மை இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதே மாதிரி தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜவம் இருக்கணும். பேசுற வாக்கு, மனசு, இந்த தேகம், இந்த மூணுத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கணும். நமக்கு உலகத்திற்கு எப்படியா நினைக்கிறான், நமக்கு ரொம்ப நேர்மையா நம்ம இருக்கணும், உள்ள பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. இந்த பொய்யா பேசி பொய்யா இது பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாதிக்க போறோம் இந்த உலகத்துல? பொய்யா பண்ணி பேசி அதை தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஒன்று பேசுங்க, இல்லைன்னா மௌனமா இருந்துருங்க. சில இடத்துல ஹர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா மௌனமா இருந்துருங்க. அதான் உண்மை. ஹரி ஓம்.